சினிமாவை ரசிக்கிறவங்கள, சினிமாவை நேசிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் மணிகண்டனை ரொம்பவே பிடிக்கும். காரணம் அவருடைய ஜெய்பீம். முக்கியமாக இப்போ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், செங்கேணி என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த இறைந்து அழுது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து இழுத்துன்னு போகிற அந்த சீன் உண்மையிலே மறக்க முடியாது. அவருடைய பேட்டிகளில் அந்த படத்துக்கான உழைச்ச உழைப்புகளாக இருக்கட்டும், அப்புறம் விக்ரம் வேதான அவருடைய தளங்கள் இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே மணிகண்டனுடைய மிமிக்ரி இன்டர்வியூக்கள் கலக்கட்டுதுன்னு வச்சுக்காங்களேன். ரெண்டாவது, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்டு மணிகண்டனுக்கு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், மணிகண்டன் மீது நாம் ஒரு விமர்சனம் வச்சுருந்தோம். அதாவது எல்லா படத்துலையுமே அந்த தாடியோடு வர்றாரு. ஒரு பணக்கார அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்காரு, மெக்கானிக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறாரு, எலி பிடிக்கிறவனாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சோம். இந்த படமாக இது 2 படத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்துக்கு அவர் இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஏதோ சொல்லினேன். இந்த விமர்சனத்தை வச்சதும் டக்குன்னு அவர் ரீட்வீட் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விமர்சனத்தை நான் வச்சுட்டு ரொம்ப நாள் அது அதற்கான விடை தெரியாமலே இருந்தோம். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னதை நான் கேட்கும்போது, காலா படத்துக்கு அடிபட்டு இந்த இடத்துல ஜா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சர்ஜரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ அதுவே கூட அந்த வடுக்கல் காரணமாக கூட அதை வைக்கலாம் மேபி. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரண காரியம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே டக்குன்னு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு சீன்லேயாவது ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணுன்ற மாதிரியாக தாடிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீன் ஷேவாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் யாரை தான் நினைப்பாங்க. ஏன் இவர் அதை செய்யவே இல்லைன்ற ஒரு கேள்விக்கான பதிலாக அதை நான் எடுத்துக்கிறேன். ரைட். அதே மாதிரி கலைஞரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் தாடியோடலாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. க்ளீன் ஷேவ் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நீட்னஸ்ஸு கதாபாத்திரங்கள் மாறும்போது மாறணும்ல. அதுதான் நாம் மணிகண்டன் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் கிடைக்கும்போது அதுக்கு நாம் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு பின்னாடி. சரி, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய விமர்சனத்துக்கான பதில் இருக்கும்போது நம்ம வருத்தம் தெரிவிக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. எனிவே, குடும்பஸ்தான் படம் ஓடிடியில் தான் பார்த்தேன். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நக்கல் டீஸ் குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு காமெடி ட்ராமாவாக இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி. பிரதான கதாபாத்திரங்களில் மணிகண்டன், ஆர் சுந்தரராஜன், குரு சோமசுந்தரம் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, காமெடி ட்ராமா ஃபிலிம்ஸ் ரொம்ப குறைவு. அதுவும் ஒரு லாஜிக்கலான ஒரு இயல்பாக ஒரு 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 ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி திரைப்படங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. அந்த குறையை குடும்பஸ்தான் நிவர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, எப்படிலாம் நிவர்த்தி பண்ணியிருக்குன்றது கொஞ்சம், ஏன்னா நீங்கள் ரிலீஸை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் லேட் ரிவ்யூ, ஏன்னா நம்ம இருக்கிறது யூகே அப்படின்னும் போது லேட் ரிவ்யூ தான் பண்ணுறோம். அப்போ இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிக்கிறது நல்லது இல்லையா? படம் பார்க்கலனா தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப நீட்டிலாம் முழங்கணும். பட் இருந்தாலும் பெருசாக கதையை சொல்லாமல் ரொம்ப நாசுக்காக தான் நம்ம அதை பேச போகிறோம். ரைட். குடும்பஸ்தன் இந்த படத்தினுடைய கதை என்ன? நவீன், அவர் தான் மணிகண்டன், நவீன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சான்வி, மேகனா, அவங்க தான் வெண்ணிலா. அந்த பொண்ணை காதல் திருமணம் செஞ்சுக்கிறார். பொண்ணு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த பொண்ணு. இவங்களும் அதான் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சாதிதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது தெரியாமல் தான் இவன் எல்லாரும் நான் எவ்வளோ பெருசு தெரியுமா, நீ எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த 3% மேலே இருந்துட்டு எல்லாருமே அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கீழ் ஜாதி தான், ஒடுக்கப்பட்ட ஜாதி தான். ஆனால் இவனுக்கு யாராவது ஒருத்தன் கீழே வச்சுக்கணுன்றதுக்காக இவன் அதெல்லாம் மறந்துட்டு ஆடிட்டு இருப்பான்னு வச்சுக்காங்க. ஸோ இது ஒரு கதை. சரி, அப்போ நவீனும் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு குடும்பஸ்தனாக ஆகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். வீட்டு வாடகையிலேருந்து அம்மா அப்பாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த குடும்பம் வெளிவந்துதா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். மணிகண்டன் நவீன் கதாபாத்திரத்தில் அசத்திருக்கிறாரு, ஒரு தேர்ந்த நடிகர். காரணம் என்னென்னா, ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் கவனிக்கிற போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக வந்துடுது. அதுவும் முக்கியமாக
மிமிக்ரி பண்ணும்போது அவங்களோட உடல் அசைவுகள்லேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, எஸ்பெஷலி அனுஹாசன் கூட ஒரு இன்டர்வியூ பேசியிருப்பார். அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு படத்தை பற்றி அவர் பேசும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் முக்கியமாக பாத்ரூமில் பேசுகிற ஒரு சீன் இருக்குல்ல, ஒரு வாட்டியும் பாத்ரூமில் பேசுகிற ஒரு சீன் இருக்குல்ல, அது வேறு லெவல். அப்புறம் பொண்டாட்டி வயிற்றுக்கிட்ட வந்து பேசுகிற ஒரு சீன், இந்த மாதிரி கண்டினியூஸாக சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே பின்னிருக்கிறாரு. அதே நேரத்தில் பொண்டாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது யாருடைய வார்த்தைகள் வேணாலும் அதை வந்து அது மீன் கடந்து போயிடலாம். ஆனால் பொண்டாட்டி நேசிக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப மதிப்பு வைக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ நம்ம செய்யும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்ல. அது வந்து கொமஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சரண்டர் ஆகிறத விட அடிச்சுட்டு கூட போயிடலாம். அப்படி ஒரு சீனு அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக மணிகண்டன் வந்து அவருடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த சாப்பாடை வெடுக்குன்னு புடின்னு போயிட்டு அந்த ஒரு உருண்டையை வச்சுக்கிட்டு அது அந்த பசியில் அந்த உருண்டையை சாப்பிட்றதா இல்லை தூக்கி போடுறேன். ஏன்னா ரொம்ப அவமானத்தினுடைய உச்சம் அதுதான். அந்த உருண்டை தான் அவமானத்தினுடைய உச்சம். இந்த கருமமாக இருக்க அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த இடம் இருக்குல்ல, சூப்பர். அதே நேரத்தில் மணிகண்டன் வந்து அந்த பணம் தான் மணிகண்டன், நவீன்னா பணம் இல்லைன்னா அது வெறும் சக்கை அப்படின்னு அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற இடம் இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது குரு சோமசுந்தரம். உண்மையிலே நடிப்பு ராட்சசன். அவர் வந்து ஜிகர்தண்டாவிலேருந்து, ஆரண்ய காண்டத்திலேருந்து, மின்னல் முறையிலேருந்து அவர் வந்து ஒரு தனி பிறவி. அவர் இன்னும் பாட்டில் ராதா பார்க்கல, அதை பார்த்துட்டு சீக்கிரம் பேசணும். அதை பற்றி பின்னிருக்கார். முக்கியமாக அந்த நூடுல்ஸை வந்து அந்த நூடுல்ஸ்க்காக அவர் ட்ரை பண்ணுற இடம் இருக்குல்ல, அதுதான் இருக்கட்டும். அந்த இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக இதில் வந்து 2 எதிர் துருவங்கள், ஒரு சக்ஸஸான ஒரு மேன், ஒரு ஃபெயிலியரான மேன். அந்த 2 துருவங்களும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற மாதிரியான ஒரு இடம் ரொம்ப நல்லா குரு சோமசுந்தரம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டு பக்கத்து வந்து உட்கார இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். சிறப்பு. அடுத்தது வந்து ஆர் சுந்தரராஜன். அந்த காரில் வந்து அவனை வந்து ஏற்றி அனுப்புகிற அந்த பரபரப்பு, அந்த இடங்களாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் 2 செல்ஃபோனில் வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு வர்ற இடங்களாக இருக்கட்டும். உண்மையிலே சுந்தரராஜன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த 60வது கல்யாணம், 60th வெட்டிங், அந்த டைமில் வந்து 2 பேருமே, அதுவும் முக்கியமாக சுந்தரராஜனுக்கு வந்து ஒரு க்ளோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இளமை திருமணம் மாதிரி ஒரு ஷாட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி செலவு பண்ணதை வந்து ஃப்ரேமில் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சான்வி மேகனா, நிலாவா வெண்ணிலாவா நடிச்சிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் எடுத்ததுமே, மேடம் இங்கே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு அந்த கேட்குற இடம் இருக்குல்ல, அந்த கேட்குற இடம் அவங்க ஹீரோயின், அவங்க நல்லா நடிச்சிட்டாங்க. பட் ஒரு அரசு ஊழியர் அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு கட்டி பிடிக்கிறதா இல்லையான்றது ஒரு விஷயமா சொல்லிட்டு பாருங்க, அவங்க சண்டை போட்டுட்டாங்க, அவங்க அதனால் கட்டி பிடிக்கிறாங்க, மற்றவங்க அதே மாதிரி செய்யாதீங்கன்ற அந்த இடங்கள் அந்த அம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல வரேன். பட் இந்த கட்டி பிடிக்கிறது அப்படின்ற அந்த இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு காலங்காலமாக ஒரு பிம்பங்களை வந்து கட்டமைச்சு வச்சுருப்போம். ஓகே, காமத்தை கூட வந்து அவங்க வந்து வரையா படுக்க வரையெல்லாம் கேட்டாலாம் நம்ம வந்து அலண்டு போயிடுவோம். ஏன்னா அதெல்லாம் அப்படியே பொறுமையாக அந்த உதட்டை வந்து சுழட்டணும், அப்புறம் காலில் கோடு போடணும், அப்புறம் நகத்தை கடிக்கணும். இவ்வளவு தான் வந்து பெண்கள் வந்து காமத்தையோ ஆசையோ வெளிப்படுத்தணும். அதுக்கு மேலாம் வெளிப்படுத்தக்கூடாது. இந்த ஒரு மீட்டர்னால் அந்த மீட்டரில் தான் வந்து தமிழ் பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும். பட் அந்த பிம்பத்தை முதலாக தமிழ் திரையுலகில் வந்து உடைச்சவர் அப்படின்னு பார்த்தா அது வந்து மணிரத்னம் தான். அது வந்து டக்குன்னு ரோஜாவில் வந்து தம் அடிச்சு டக்குன்னு பொண்டாட்டி வாயில் வைக்கிறதா இருக்கட்டும், ஐஸ் கட்டியை தூக்கி பனியன் உள்ளார போட்டு சுத்தர விடுறதா இருக்கட்டும், ஓடி போகலாமான்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து நீ கூட நேற்று யாரையோ ஓடி போயிடலாமான்னு கேட்டியாமே அப்படின்னு அந்த ஃபோன், இந்த மாதிரி ஒரு திடுதுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த 1 எலி 2 எலி 4 எலி 5 எலி, இந்த மாதிரியான ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள். ஒரு நாயகி வந்து டக்குன்னு என்னை கைவிட்ட மாட்டேன் அசோக், 4 மாதமாக இருக்காங்க அசோக் அப்படின்னு இந்த திடுக்கிடும் சம்பவங்களுக்கெல்லாம் வந்து சூத்திரதாரி வந்து எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் தான். அந்த மாதிரியான அந்த ஃபஸ்ட்டு அந்த சீன் இருக்குல்ல, மேடம் இங்கே கட்டிப்பிடிச்சிக்கலாமா, அது அந்த மாதிரியான ஒரு சீன் தான். அந்த இடத்துலேருந்தே படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த படத்தில்
இந்த காதல், அதன் பிறகு அவங்க 2 பேருக்குமான அந்த இன்டிமேசி இருக்குல்ல, அது ரொம்ப இயல்பாக நடந்தது. எஸ்பெஷலி சாமி மேகனை வந்து அந்த காலால் வந்து மணிகண்டனுடைய அந்த தாடியை வந்து விரல்களால், கால் விரல்களால் அந்த நிரன்ற இடம் அது ஒன்று. அடுத்தது ரொம்ப கேஷுவலாக வந்து ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒய்ஃபுக்கு வந்து ஊட்டுற இடம். இந்த அந்யோன்யங்கள்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப பூசி முழுகாமல் ரொம்ப இயல்பாக இருந்தது. முக்கியமாக அந்த சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றுற இடம்லாம் இருக்குல்ல, நல்லா பண்ணியிருந்தாங்க உண்மையிலே. ஸோ அடுத்தது வந்து கூடசானந்தம் கனகம்மா, அவங்க தான் வந்து நம்ம மணிகண்டனுடைய அம்மாவை நடிச்சிருந்தாங்க. அந்த மேல்மருத்தூர் கோஷ்டி மாதிரி வந்து அந்த ரெட் சாரி கட்டிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், பேக்கரி பேசுகிறவங்களா இருக்கட்டும், சுயநலத்தினுடைய மொத்த உருவமாக இருக்க ஒரு மாமியாராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி சக்திவேல், அந்த மாணிச்சந்து குரூப்புக்கு வாசலில் நடக்கிற அந்த டாக் இருக்குல்ல, அந்த அந்த அரையிற சீன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். சூப்பராக பண்ணியிருந்தார் பாலாஜி சக்திவேல், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பிரசன்னா பாலச்சந்தர் அவர் தான் வந்து இந்த படத்திற்கான கதை, திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே தான். ஜான்சன் திவாகர், அமீரா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ மோரோவர் வந்து எல்லாருமே அவங்களுடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கதாபாத்திரங்கள்லாம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்த்துடலாம். படத்திற்கான கதை, திரைக்கதை இதில் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி அண்டு பிரசன்னா பாலச்சந்தர் 2 பேரும் வந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க. கதையை அவங்க 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. ராஜேஸ்வர் காளிசாமி தான் வந்து படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். படத்தை வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து சுஜித் என் சுப்பிரமணியம் வந்து பண்ணியிருக்காரு. நான் எஸ்பெஷலி நான் சொல்கிறது வந்து அந்த 60வது கல்யாணத்துக்கான அந்த செட்டப்ஸு, அந்த மெனக்கடல்கள், அதே மாதிரி பாத்ரூமில் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கிற பேசுகிற இடம், சாப்பிட்ற இடம், அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சேசிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி அதுவும் முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு காது குத்துற சீனுக்கான அந்த செட்டப்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப, அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து எடிட்டிங் வந்து கண்ணன் பாலு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு ட்ராமாவுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக் வந்து வைசாக், அவரும் வந்து அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் வந்து நல்லா இருந்தாலும் ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்து மெர்ஜப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து சென்னையே பார்த்து பழகிருப்போம். எல்லா படத்துலையும் சென்னையோட லேண்ட்மார்க்கு இதெல்லாமே பார்த்து பழகிருப்போம். முதல் முறையாக அந்த கோயம்புத்தூர், முக்கியமாக இந்த சினிமோட்டோகிராஃபிக்கு நான் வந்து அவர் வந்து அந்த காய்கறி பை எடுத்துகிட்டு போவார்ல, அந்த இடத்துல வந்து சேசிங்கும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங்கும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரைட்? ஓகே, வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்? ஒரு ஹீரோ வந்து கடன் வாங்கலாம், முக்கியமாக படித்தவன், இவ்வளோ ஒரு வட்டிக்கு இவ்வளோ வாங்குவானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் இன்றைக்கி ரம்மி ஆட்டத்தில் வாழ்க்கையை இழக்கிறவங்கலேருந்து, 10 பைசா வட்டி வாங்குறதுலேருந்து, 7 பைசா வட்டி வாங்குறது வந்து இந்த மாதிரி படித்தவங்க தான் நிறைய விஷயங்கள் அதை பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது, நானும் என் ஒய்ஃபை வந்து 6 மாதத்துக்கு ஒரு மொபைல் வாங்கி மாற்றிக்கிட்டே இருப்போம் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த பழைய மொபைல் என்னங்க பண்ணுவீங்கன்னா, அது 20,000 22,000 வாங்குவோம், திரும்ப 6,000 கொடுத்துட்டு திரும்ப வந்து இஎம்ஐயில் போட்டு வாங்குவோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வாழறவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அப்படின்னும்போது அவங்க திடீர்னு ஈமுக்கோயிலேருந்து எதுக்கு ஒன்றாலும் அவங்க வந்து டப்புன்னு பணத்தை இறக்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏமாத்துற குரூப் எல்லாம் அந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்னும் போது அதை லைட்டாக அந்த இடத்த தொட்டிருக்கலாம். மேபி அந்த கதைக்களம் அதுக்காக வந்து நாங்கள்லாம் வந்து கோயம்புத்தூர்லாம் ஏமாறுறோம்லாம் சொல்லாதீங்க. பணம் அதிகமாக புழங்குற இடம்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அது வந்து ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லுமே வந்து வட்டிக்கும் நிறைய வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதற்காக சொன்னது. அந்த இடம் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து மைனஸாக நான் அதை பார்க்குறேன். வட்டிக்கு மேலே வட்டி எவ்வளோக்கு வாங்குவீங்க? அதே மாதிரி இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு ஹீரோவும், அதாவது இவ்வளோ தெளிவான ஒரு ஹீரோ வந்து பேக்கரிலாம் வைக்க மாட்டான். ஆனால் என்ன கொடுமைன்னா, கூட இருக்கிற சொந்தக்காரன்லேருந்து நம்ம மனசை மாற்றிடுவாங்க. அதுக்கு அம்மாக்காரி மாற்றினாங்க, நம்ம அதுக்கு சொன்னாலும் கூட எனக்கு வந்து அந்த கதாபாத்திரம் இப்படி போனதில் கொஞ்சம் வருத்தம். அது வந்து அதுக்கான காரணங்கள் நானே சொல்லிட்டேன், மைனஸ் பாயிண்டே கிடையாது. ஏன்னா கூடயே இந்த மாதிரி கழுத்து இருக்கிற குரூப்ஸு, அம்மாவிலேருந்து அப்பாவிலேருந்து எல்லாமே இருப்பாங்கன்னு வச்சுக்காங்க. அதுவும் சொந்தக்காரங்கலேருந்து எல்லாமே இப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அதனால் அது அக்செப்டபிள். ரைட். வாட் இஸ் அ டேக் அவே? உண்மையிலே ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணை வந்து
எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு அந்த சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு காட்சி வந்து உண்மையிலே நீங்கள் வந்து எஸ்சிங்களா, நீங்கள் சிவனாண்டி கேட்டர்ஸா, அதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமா? பட் ஆனால் அதுக்கு பல்லு மேலே போடுற மாதிரி நிலா கேரக்டர் வந்து பதில் சொல்கிற இடமும், கிளைமேக்ஸில் வண்டியில் போகும்போது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸை வந்து கொடுக்குற இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அதே மாதிரி இந்த உறவினர் உலகம்னு ஒரு வாட்ஸ்அப் சேனலு வச்சுக்கிட்டு இவளுக்கு வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஊர்கதையை பேசுகிறதுக்கும் உலகத்து கதை, அதாவது அவனுங்க வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாங்க, இதுங்க வந்து தின்னுட்டு சும்மா வந்து வெட்டிநாயம் பேசுறதுக்கும் அடுத்தவங்க குடும்பத்தில் போய் குட்டையை குழப்பத்துக்குமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காளுகள்ல, அதை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த உறவினர் உலகத்தில் வந்து காமிச்சது வந்து உண்மையிலே அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமே அது என்னென்ன பிராண்டு என்ன ஏதுன்னு அந்த காசிப் வந்து பறக்குது இல்லை. அது மட்டும் கிடையாது, டேவிட் சில்க்ஸு, சிவனாண்டி கேட்டர்ஸு அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த படத்தினுடைய டேக்அவேவில் நான் முக்கியமாக பார்க்குறது வந்து இந்த சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அந்த சக்ஸஸ்க்கு வந்து நிரூபிக்கிறதுக்காக ஓடுற ஓட்டத்தை வந்து இல்லை யாருக்கு நிரூபிக்க வேணாம், எல்லார் பக்கமும் மைனஸ் இருக்குன்றதை காமிச்சு முடித்த வகையிலையும் சரி, ரொம்ப அற்புதமான திரைக்கதையாகவே நான் பார்க்குறேன். ரைட், வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? டேவி சில்க்ஸ்லேருந்து காந்தி நகர்னு ஒரு விஷயத்த சொல்லி, அது மட்டும் கிடையாது, அந்த கடையில் வந்து 4 பேருமே அடிக்கும்போது ஒவ்வொரு அவங்கவுங்க ஊர் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசுவார் மணிகண்டன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சானிடைஸ் செஞ்சிட்டோம் அப்படின்னும் போது அதை எடுத்து மூடுறது, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே படத்தில் வந்து நிறைய காட்சிகள் அது மாதிரி ரொம்ப அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது நல்லாவே இருந்தது. ஸோ படம் வந்து ரொம்ப அற்புதமாகவே இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். முக்கியமாக எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பார்க்கணும். பிள்ளைங்களோட பார்க்கும்போது ஒரு அப்பனோ வீட்டுக்கு மூத்தவனோ ஒரு குடும்பத்துக்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற கஷ்டத்தை வந்து ஓரளவுக்கு பார்க்குறவங்க அது குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் வந்து சிலதெல்லாம் வந்து எனக்கு என்ன மாதிரி ஆச்சு, மொத்தம் எவனோ ஆச்சு, நீ எங்கேயோ சாவறான், எப்படியோ சம்பாதிச்சிட்டு வந்து போட்டால் நான் ஹாப்பியாக இருந்தால் போதும் சுயநிலைவாதிகளாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போதே யாராவது 2 பேர் மாறினான்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த படத்துக்கான வெற்றியை நான் பார்க்குறேன். ரைட், ஸோ எனிவே இந்த படத்திற்கு வந்து ஜாக்கி சினிமாஸால் கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.25. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ZEE5ல் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து பிளாக் ஹியூமர் படத்தை வந்து காப்பாற்றுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய பிறகு உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சினிமாவை ரசிக்கிறவங்கள, சினிமாவை நேசிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேச்சில் கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்கணும். இல்லை, ஆனால் இந்த விமர்சனம் அதுதான் நம்ம வந்து மணிகண்டன் மீதான பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் OTTயில் வந்து பெருசாக வந்து பெருசாக என்னது ஏதோ சொல்லுவோமே, நவீன் சரி குடசான் கணக்கம்மா இது இந்த அம்மா படத்திற்கு ஓகே. அடுத்தது வந்து இந்த படத்துடைய முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து எனக்கு என்ன மயிராச்சு, அவனா வந்து அடிச்சு அவனை